ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டயட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நார்மலாக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் அண்டு வந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து வாக்கிங் போக ரெடி ஆகிட்டேன். ஒரு 45 நிமிஷம் போல் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாழைப்படிக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. அம்மா வீட்டு வழியாக தான் போகிறாங்க. சரி, அம்மாவுக்காக கொஞ்சம் சிறுதானியெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அப்படியே போகும்போது அம்மாவை பார்த்துட்டு இந்த சிறுதானியெல்லாம் கொடுத்துட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சோயாபன் போட்டு தக்காளி சாப்பாடு மாதிரி செஞ்சுருந்தேன். அது கூட வந்து முட்டையும் வேக வச்சுருந்தேன். வீட்டு வேலைலாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தேன்மொழி வந்து பாத்திரம் நான் விளக்குறேங்கான்னு சொல்லிட்டு பாப்பா விளக்கிட்டு இருந்துச்சு. குட்டிமாவை எப்பயுமே அவங்க அப்பா தான் குளிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி வெளியில் போகிற டைமில் தான் அங்கே நான் குளிக்க வைப்பேன். சரி, இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு நேரமாக வீட்டு வேலை முடிச்சுட்டு குட்டிமாவை பொறுமையாக இன்றைக்கி ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். எப்படா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வரும்னு எனக்கு தோணுதுங்க.